إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி என்னவென்றால், ஒரு மனிதர் ஒரு பெண்ணை முதலாவது திருமணம் முடித்துள்ளார். முதல் மனைவிக்கு குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் இரண்டாவது திருமணம் செய்கிறார். இரண்டாவது மனைவியின் முதல் கணவர் மூலம் பிறந்த பெண் பிள்ளைக்கு இந்த ஆணின் முதல் மனைவியின் மகனை திருமணம் செய்து வைத்துள்ளார். இது ஆகுமானதா என்று அடுத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. ஆம், இது முற்றிலும் ஆகுமானதாகும். திருமணம் செய்யக்கூடாத உறவுகளை அல்லாஹ் தெளிவாக பட்டியலிட்டுள்ளான். மேலதிக விளக்கங்களை வஹி மூலம் பேசக்கூடிய அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறு திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட உறவு முறைகளுக்குள் கேள்வியிலே நீங்கள் கேட்டுள்ள இந்த உறவு முறை உள்ளடங்க மாட்டாது. அதாவது, இந்த மனிதர் ஏற்கனவே திருமணம் முடித்து விடுபட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றார். அந்த பெண்ணுக்கு முன்னை நாள் கணவர் மூலம் பிள்ளை இருக்கின்றது. அதேபோன்று மற்றொரு திருமணம் செய்கின்ற போதும் விதவை பெண்ணொருவரைத்தான் இவர் திருமணம் செய்கின்றார். அந்த இரண்டு பெண்களும் தாம் பெற்றுக்கொண்ட அந்த குழந்தைகள் வெவ்வேறான ஆண்களுக்குரியது. எனவே அவர்களுக்கு மத்தியில் மஹரம் என்ற அந்த உறவு முறை கிடையாது. ஆகவே இந்த மனிதர் முடித்த முதல் மனைவியின் முன்னை நாள் கணவர் மூலமான பிள்ளையும், இரண்டாவதாக முடித்த மனைவியின் முன்னை நாள் கணவருடைய பிள்ளைகள், இவர்கள் தங்களுக்கு மத்தியில் திருமணம் செய்துள்ளார்கள் என்றால் அது முற்றிலும் ஆகுமானதாகும். அவர்களுக்கு இடையிலே திருமணம் செய்யக்கூடாது என அல்லாஹ் கூறவும் இல்லை, அவனது தூதர் கூறவும் இல்லை. எனவே நீங்கள் இங்கு யார் பற்றி அவர்களுக்கு இடையில் திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது அது சரியானதா என கேட்டிருக்கின்றீர்களோ, அந்த திருமண பந்தம் சரியானதாகும். இஸ்லாம் அதனை ஒருபோதும் தடை செய்யவில்லை. எனவே அது சரியானது என்பதை குர்ஆன் சுன்னா என்ற அல்லாஹ்வின் வஹீனுடைய தீர்ப்பாகும்.